கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. வாழ்க்கையில் நாம் அநேக காரியங்களை திட்டமிடுகிறோம். ஆனால் சில நேரங்களில் நாம் சற்றும் திட்டமிடாத மற்றும் எதிர்பார்க்காத ஆசீர்வாதம் வரும்போது இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று வியந்து நிற்கிறோம். இதைத்தான் வேதம் நமது நினைவுகளுக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்று கூறுகிறது. நாம் ஒரு காரியத்திற்காக நீண்ட காலம் காத்திருக்கலாம். இன்னும் நடக்கவில்லையே என்று சோர்வடையாதீர்கள். ஆசீர்வாதம் தாமதமாவதால் அது மறுக்கப்பட்டது என்று அர்த்தமல்ல. கர்த்தருடைய நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடந்தேறும் என்று விசுவாசித்து பொறுமையாயிருங்கள். சற்றும் எதிர்பார்க்காத ஆசீர்வாதம் வரும்போது இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்க நான் என்ன செய்தேன் என்று யோசிப்பதை விட்டுவிட்டு கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்துள்ளார் என்று கர்த்தரை துதித்து நன்றி செலுத்துங்கள். மேலும் நீங்கள் நிச்சயமாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆடுகளை மேய்ப்பவனாக இருந்த தாவீது தான் ஒரு நாள் இஸ்ரவேல் தேசத்தின் அரசன் ஆவேன் என்று நினைத்து பார்த்திருப்பானா? நீங்கள் கர்த்தரில் உண்மையாயிருந்தால் அவருடைய கிருபை நீங்கள் கேட்காமலேயே உங்களை மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் என்பதே வேதத்தின் கிறிஸ்துவத்தின் அடிப்படை ரகசியம். சில நேரங்களில் ஒரு கதவு அடைக்கப்படும் போது நாம் வருத்தப்படுகிறோம். ஆனால் அந்த கதவு அடைக்கப்பட்டால்தான் நாம் எதிர்பார்க்காத ஒரு சிறந்த வழி நமக்காக திறக்கப்படுகிறது என்பதை விசுவாசியுங்கள். பெரிய மாணவர்களே, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு திசையிலிருந்து நீங்கள் கற்பனை செய்யாத ஒரு ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் திட்டங்களை விட கர்த்தரின் திட்டங்கள் உன்னதமானவை. உங்கள் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட போகிறார். விசுவாசியுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் பகிரவும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.